வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கும் முன்பு நம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை எல்லாரையும் இந்த கூட்டுப்பட்டு சேர்த்தீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நல்ல மாற்றங்களை கொண்டு வர எங்களுக்கு உதவி புரியும். ஆறாவது வார்த்தை எதை குறித்து பேசுகின்றது என்று கேட்டால் பரிபூரணம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த ஆறாவது வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகிறது இல்லது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாதபடி பரிபூர்ணமாக உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு புண்ணியம் செய்தாலும் அதை நாம் ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் என்பதே. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாராம். அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் கட்டடம் கட்டி கொடுப்பது. அவருடைய கீழே ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், தன் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். அவருடைய நேர்மையும் கடும் உழைப்பையும் கண்டு முதலாளி எல்லா வேலை பொறுப்புகளும் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். காலம் கடந்து போயின. இந்த தொழிலாளிக்கு வயதாகி விட்டது. ஒரு நாள் தொழிலாளி முதலாளியிடம் சொன்னாராம், நான் இதுவரைக்கும் மிகவும் சிறப்பாக வேலை செய்து வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு வயதாகி விட்டது. அதனால் எனக்கு ஓய்வு தரும்படி உங்களிடம் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றாராம். இதை கேட்டதும் முதலாளி சொன்னாராம், எனக்கு நீ மிகவும் பிரியமானவர். நான் என்ன சொன்னாலும் இதுவரையும் நீ தட்டுனதே கிடையாது. ஆகவே இந்த ஒரே ஒரு வேலையை மாத்திரம் நீ எனக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றாராம். அது என்னவென்றால், கடைசியாக எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு. அது முடிந்தது முன் விருப்பப்படி நீ போய்விடலாம், அதாவது ஓய்வு பெறலாம். வீடு கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதுவரையும் இந்த நபர் இந்த தொழிலை ரசனையாக பார்த்து பார்த்து செய்தவர். இந்த கடைசி வீடை கட்டும் போது மற்ற வீடை அவர் கட்டியது போல அவர் அதிக முயற்சியிட்டு அவர் கட்டவில்லை. ஒரு வழியாக அந்த வீடை கட்டி முடித்து அந்த நபர் அந்த வீட்டின் சாவியை அந்த முதலாளியின் கையில் கொடுத்தாராம். அந்த சாவியை வாங்கின முதலாளி அந்த நபரின் தோளில் கட்டி கொடுத்து, இதுவரையும் நீ எனக்காக நன்றாக வேலை செய்தீர், அதனால் நான் இந்த வீடை உனக்கே தர விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த வீட்டின் சாவியை அவருக்கே திருப்பி கொடுத்தாராம். அந்த தொழிலாளிக்கு மனது உடைந்தே போய்விட்டது. ஏனென்றால், இந்த வீடு எனக்காக தான் கட்டப்போகிறது என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் பார்த்து பார்த்து மிக சிறப்பாக செய்திருப்பேனே என்றாராம். எத்தனையோ ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பொழுது நானே முன்னிட்டு எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து செய்தேனே. ஆனால் இப்போது இந்த வேலை எனக்கு சோம்பலாகிவிட்டது, எனக்கென்று தெரியாமல் போய்விட்டதே என்று அவர் புலம்ப ஆரம்பித்தாராம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவருக்கு வந்திருக்கிறது என்றால், அவர் கடைசி வரைக்கும் உண்மையாக அந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். மரணம் பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இயேசு யோவான் 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அவர் முடிந்தது என்று சொல்கிறார். அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அதில் வெறும் 3 வருஷம் மட்டுமே ஊழிய பணியை செய்திருக்கிறார். இப்போது பல வருஷமாக ஊழியம் செய்கிறோம். ஆனால் அவர் குறுகிய காலகட்டத்திலே ஜெயமாக ஊழியத்தை செய்து முடித்தார். இந்த 3 வருஷத்தில் பிசாசிடம் போராடி ஜெயித்தார். அநேக அற்புதங்களை செய்தார். மரித்தவரை உயிர்த்தெழ செய்தார், உடல்வாதங்களை நடக்க செய்தார், குருடனை பார்க்க செய்தார். அடுத்ததாக அநேக பாவங்களை மன்னித்தார். சகேரியா இந்த இடத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், சமேரியா ஸ்திரீ இந்த இடத்தில் ஒரு வெறுக்கப்பட்ட ஸ்திரீ, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆத்மாக்களை அவர் ஆதாயம் செய்தார். அவருடைய தன்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக சிஷ்யர்களை உருவாக்கினார். அதிலே முக்கியமான பாடுகளுக்குள் கடந்து போய் அந்த பாடுகளை சிலுவையில் சேர்த்துதான் ஆண்டவர் தம் ஆவி பிரியும் போது இந்த வார்த்தை அவர் தைரியமாக சொல்கிறார், முடிந்தது. நாம் ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் பெற்றால் மட்டும்தான் உலக காரியத்திலே நாம் ஜெயம் பெற முடியும். இயேசு 3.5 வருஷத்துக்குள் எத்தனையோ காரியத்தை ஜெயமாக முடித்திருக்கிறார். இயேசுக்கு முடிவு என்பது சிலுவை வைக்கப்பட்டிருந்தது. சில பாடுகளுக்குள் தான் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் பாடுகளுக்குள் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இயேசு அற்புதம் செய்தவுடன் முடிந்தது என்று சொல்லவில்லை. இயேசு அனைத்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்த போது முடிந்தது என்று சொல்லவில்லை. இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பின உடனே எல்லாம் முடிந்தது என்று சொல்லவில்லை. அவர் சிலுவையிலே பாடுகளை ஜெயித்த பொழுதுதான் முடிந்தது என்று சொன்னார். என்
அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட பாடுகளை ஜெயிக்கும் போதுதான் அதுதான் உண்மையான ஜெயம். அப்போதுதான் நீங்கள் சொல்ல முடியும், கிறிஸ்துவே உமக்கான அநேக காரியங்களை ஜெயித்து கொடுத்திருக்கிறேன். பாடுகளை ஜெயிக்கும் போதுதான் நாம் கஷ்டத்துக்குள் தோல்விக்குள் நாம் கலந்து போய்விடக்கூடாது. என்ன கிறிஸ்துவம் என்ன வாழ்க்கை என்று புலம்பினால் அங்கு நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள். முறுமுறுப்பீர்கள், ஆனால் நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள். இயேசு சிலுவையில் முறுமுறுக்கவே இல்லை. அவர் முறுமுறுத்திருந்தால் முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லி இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, அவமானங்களை ஏற்றுக்கொண்டு, கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஜெயமளித்து இப்போதும் கூறுகிறார். முடிந்தது. புதியதாக ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற போது ஊழியத்தை தொடங்கும் போது உற்சாகமாக இருப்பார்கள். சிலரின் தொடக்கம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவில் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள். கவனத்துக்கு பார்ப்பீர்கள். ஆனால் சவுல் அபிஷேகம் பெற்றவுடனே இஸ்ரேலுக்கு முதல் ராஜா ஆனார். தேசத்தை நன்றாக வழி நடத்தினார். ஆனால் அவரால் ஜெயமாக ஒரு முடிவை கொண்டு வர முடியவில்லை. சோலம் தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முடிவு சரியில்லை. எலியா ஊழியத்தை அற்புதமாக செய்தார். 400 தீர்க்கதரிசிகளை செய்தார். ஆனால் முடிவில் சோர்ந்து போனவரால் சூரியன் செடிக்குள் கீழே படுத்தார். நிறைய மனிதர்கள் எடுத்துக் கொள்ளலாம் கொடுக்க முடியவில்லை. இன்று நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது பிதாவானவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வைத்திருந்தார். முடிந்தது என்ற வார்த்தை பிசாசுக்கு எரிச்சலை கொடுக்கும் வார்த்தையாக இருந்தது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த மனிதரை லட்சணமாக தனக்குள் ஈர்த்து கொண்டார். அவர் முடிந்தது என்று நினைத்தால் ஆனால் மறுபடியும் கூட போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் இயேசு பிசாசின் கையில் இருந்து மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கி இப்போது சொல்கிறார், எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்து விட்டது. அல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில பாவங்கள் இருந்தால் அது முடிந்தது என்று முடித்து விட்டால் தான் நீங்கள் தேவனுக்குள் இருந்து பிரகாசிக்க முடியும். சில கோபங்கள் முழுவதாக முடித்துவிட வேண்டும். அதுதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. தேவனுக்குள்ளே ஒரு ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அநேக பாவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். இன்று அனைவருடைய மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு விதத்தில் முடித்து விட்டோம் என்று நினைக்கின்ற அதனுடைய காரணம் என்ன என்று தெரியுமா? சில தேவனுடைய காரியம் இருக்கிறது. இந்த காரியத்தை முடித்தால்தான் அந்த காரியத்தை தேவன் நமக்கு ஒரு முடிவை தருவார். நாம் ஜெயிக்க வேண்டும். சகேரியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் அதுவரைக்கும் அவன் பணத்துக்கு அடிமையாக இருந்தார். பணம் சம்பாதிப்பதற்காக அவன் என்னென்ன செய்ய தயாராக இருந்தார். ஆனால் இயேசு அவருடைய வீட்டுக்குள்ளே வந்த போது பண ஆசை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்து சொல்கிறார், இருக்கிற பணம் எல்லாத்தையும் வாரி இறக்கிறேன். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறேன். அப்போ எடுக்கிறோமோ பாவம் உலக காரியத்தை அப்போதுதான் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பிதாவிடம் சொல்கிறார், நீங்கள் எதற்காக பிதாவிடம் இயேசு சொல்கிறார், நீங்கள் எதற்காக உலகத்தில் என்னை அனுப்பினீரோ அதை ஜெயமாக நான் முடித்து விட்டேன். இயேசு நம்மை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரோ நாம் அதை ஜெயமாக முடித்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் நம்மையே கேட்க வேண்டும். பிசாசான எத்தனையோ இன்னங்களை தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்தார். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய துணையோடு எல்லாத்தையும் ஜெயித்து முடித்தார். ஆகவேதான் வேதத்தில் பார்க்கிறோம், பிதா அவருக்கு எல்லா மேலான நம்பிக்கை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அநேக ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க திராணி இல்லாமல் போவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இருந்த கீழ்ப்படிதல் இன்று நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அதனால் நாம் நம்முடைய பணி குறைவுள்ளதாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு மாசத்தை கலந்துவிட்டு மகிமை சரீரத்துக்கு கடந்து போனார். இந்த 6வது வார்த்தையின் மூலம் நாம் என்ன அறிகிறோம் என்றால் ஆண்டவர் கீழ்ப்படுத்தவராக இருந்தார். என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது எல்லாம் அவர் செய்து முடித்தார். ஆகவே எல்லாவற்றையும் முடித்து பரிபூர்ணமாக இருந்தார். நம்மையும் ஆவிக்குரிய வாழ்வையை அரைக்குறை ஓட நம்மை அழைக்கவில்லை. பரிபூர்ணமாக காரியத்தை முடிக்க வேண்டும். நமக்குள் அவர் சில காரியங்கள் சில ஊழிய பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். அவைகளை கர்த்தருக்குள்
முன்பாக உண்மை உள்ளவர்களாக செய்து முழுமையாக முடித்து அவருடைய சமூகத்தில் போக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். 2 தீமோத்தேயர் 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு இப்போ தேவை. நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மளை கூப்பிடுகிறார். அதனால் தான் 6வது வார்த்தை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துக்கு இருந்த கீழ்ப்படிதல் இப்போது நமக்கு தேவை. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஓட்டம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாக இருந்தது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை அவரை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் முடிக்க நம்மால் முடியும். ஆனால் ஏன் இன்றைக்கு அவிசுவாசத்தினால் முடிக்க முயலாமல் சிலரை கொண்டே இருக்கிறோம் என்றால், நிறைய காரணம் பதட்டப்படுகிறோம். நமக்கு எல்லாம் உடனே நடக்க வேண்டும், இல்லை, காத்திருக்க வேண்டும். சிலுவை வேற காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து ஜெயம் எடுத்தால் நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள். உலகத்தில் இயேசு திட்டத்திற்கு தோற்று போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.